ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் கௌரி. இன்றைக்கி நம்ம என்ன தகவலை பரிமாறிக்க போகிறோம் அப்படின்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஹெல்த் இஸ் வெல்த். எஸ், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பட் நம்ம அதுக்கான டைமையும் மணியையும் எனர்ஜியையும் செலவிடுறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் டிசைட் பண்ணப்படுது இல்லையா? அப்போ என்னுடைய வாழ்நாளில், என்னுடைய டே டு டே லைஃப்பில் நான் என்னுடைய டைமை ஹெல்த்துக்காக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். கேட்க ரெடியா? ஷல் வி மூவ்? நம்பர் 1, waking up early. அதிகாலை எழும் பறவை வெகு தூரம் செல்லும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. காலையில் 4:15க்கு நான் யூஸ்வலாக எழுந்துருவேன். ஏன் அப்படின்னா, யூஸ்வலாக அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க, 4:30 to 6. அப்போ தான் அந்த காஸ்மிக் எனர்ஜி எவ்ரி திங் இஸ் இன் அண்ட் அரவுண்ட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் இஃப் யூ ஆர் டூயிங் அ மைண்ட்ஃபுல்னஸ், உங்களுடைய அந்த டே வந்து பிரிஸ்க் அண்ட் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் யூஸ்வலாக அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ், கான்ஷியஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணுவேன். ஸோ இட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, ஃபுட். எல்லோரும் சாப்பிட்றோம், டைமுக்கு சாப்பிட்றோம். பட் பசி எடுத்து சாப்பிட்றோமா அப்படிங்கிறது முக்கியம். திருவள்ளுவர் சொல்கிறாரு, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி ஒளி. அதாவது அருந்தியது அற்றது போற்றி உணின் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. சாப்பிட்டு ஜீரணமாகி அடுத்த வேளை பசிச்சப்புறம் நம்ம சாப்பிட்டோன்னா உடம்புக்கு மருந்துன்னு ஒன்றே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவேன். இது என்னுடைய வாழ்வில் eat only when you feel hunger. அதை வந்து முடிஞ்ச அளவு 80 to 90% வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி, நைட் டின்னர் ஐ வில் ஃபினிஷ் ஆஃப் பை 6 o'clock. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ட்ரை இட். நம்பர் 3, இட்ஸ் யுவர் பெட் டைம். நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 4 மணி வரை அந்த டைம் தான் வந்துட்டு இட்ஸ் யுவர் ரெஸ்ட் அண்ட் ரிப்பேர் டைம் ஃபார் யுவர் பாடி. இந்த ஓய்வெடுக்கிற டைமில் தான் வந்து நம்மளுடைய அன்றைய நாள் ஃபுல்லாக உடம்புல சேர்ந்த கழிவுகளை ரிப்பேர் பண்ணி வெளியில் ஏற்றக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய உடலுக்கு இருக்குது. அப்போ அதை நம்ம சரியாக செய்யலைனாவே நெக்ஸ்ட் டே வந்து எமோஷ்னல் அண்ட் ஃபிசிக்கல் டயர்ட்னஸ் வந்து இருக்கும். ஸோ 10 to 4 இஸ் வெரி ப்ரீஷியஸ் டைம். அதை விட்டுட்டு நான் 12 மணிக்கு தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே 12 மணிக்கு எழுறேன் அப்படின்னா இட்ஸ் நாட் ஒர்த். ஸோ ப்ளீஸ் ஸ்டிக் டு த ப்ரோட்டோகால் 10 to 4. That's very important. Just give a try. Yes friends, my routines are early morning wake up at 4:15 with a conscious breathing exercise. Number 2, food habit. Number 3, bedtime routine. ஸோ இது 3 என்னுடைய வாழ்க்கையில் நிறைய வித்தியாசங்களை கொண்டு வந்திருக்கு. இதுக்கு ரொம்ப முக்கியமான கீ என்னது அப்படின்னா, ஹேபிட் ட்ராக்கர். அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய நீடை போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தினமும் வேணும் அப்படின்னா give a like and subscribe to my channel. We will connect together. Thank you. Bye-bye.